ஹாய் தீபக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு இல்லையா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட். இப்போ நம்ம இன்டர்வியூக்குள்ளே போயிடலாமா? கண்டிப்பாக. உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஓகே. ஹாய், என்னோட பேர் தீபக், ஆக்டர் அண்ட் மாடல். நான் வந்து பேசிக்கலி கேரளாவிலேருந்து தான் ப்ராட்டப் எல்லாமே. பட் ஆனால் படித்தது செட்டில் ஆனது எல்லாமே வந்துட்டு ஈரோடு ஆக்சுவலி. அண்ட் நான் படித்தது எல்லாமே சென்னையில். ஸோ ஈரோடு ஆல்மோஸ்ட் 25-28 இயர்ஸ் நான் வளர்ந்துருக்கேன். ஸோ அப்போல்லாம் எனக்கு மாடலிங் என்ன ஏதுன்னு தெரியாது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலில் என்னங்க லைவாக கேட்பாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் போகலாம். ஓகே தீபக், இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன? ஆக்சுவலி எல்லாரும் சொல்லுவாங்க ஃபீல்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், எனக்கு இதுதான் பண்ணணும் ஆசை அப்படின்னு. ஆனால் எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு ஆக்சுவலி என்ன டிஃப்ரெண்ட்டாக நடந்த வைப் என்னென்னா, இந்த ஃபீல்டு தான் என்ன சூஸ் பண்ணிச்சு. ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரியாது. ப்ராப்பரான ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை ப்ராப்பரான என்னென்ன ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இந்த ஃபீல்டுக்கு போவாங்களோ அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ண கிடையாது. இந்த ஃபீல்டு ஆக்சுவலி நான் சூஸ் பண்ணிச்சு. ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த ஒரு ஃபீல்டு தான் இது. தென் நான் ப்ரொஃபஷனாக மாற்றினு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஃப்ளோவில் போனது தான். சூப்பர் சூப்பர். இந்த ஃபீல்டில் நீங்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டீங்க? கண்டிப்பாக. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே போகணுங்கிற ஆசை அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வந்தது கிடையாது. இந்த ஃபீல்டு என்னை சூஸ் பண்ணனால இதில் அடாப்ட் ஆகி நான் போனேன். தென் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. ஸோ இன்ஸ்பிரேஷன் கேட்டிங்கன்னா எனக்கு நானே தான். பிகாஸ் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஃபேஷனுங்கிற ஒரு விஷயம் பிடிக்கும். ஈவன் எங்கள் கூட பேரண்ட்ஸ் வந்து ட்ரெஸ் எடுக்க வந்தான்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன் கூட. நான் போய் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுக்கணும்னு நினைப்பேன். அண்ட் சின்ன வயசுலேருந்து ஈவன் ஸ்கூலில் இருந்துருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஈவன் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபங்க்ஷனோ இல்லை நேட்டிவ்க்கு போகிறதா இருந்தாலும், ட்ரெயினில் போகிறதா இருந்தாலும், லோக்கல் கம்பார்ட்மெண்ட் போகிறதா இருந்தாலும், இந்த ஷூ போட்டு போகிறது எனக்கு அது கம்ஃபர்ட். ஸோ அந்த இது அடாப்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து என்னோடய ஃபேஷன் வந்து எனக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படியே அந்த ஒரு ஃபேஷன் ரிலேட்டடாக இந்த ஃபீல்டு வந்தனால அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் என்ன இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். டிப்ஸ் கூட யார்கிட்டயும் ரோல் மாடலாக எடுத்துக்கலையா நீங்கள்? கண்டிப்பாக இல்லை. எல்லாமே ஓன் செல்ஃபாகவே க்ரூமிங் பண்ணிக்கிட்டீங்களா? இன்ஸ்பிரேஷனுங்கிறது வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், அவுட்டர் எக்ஸ்டர்னல் லுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி. இன்னொன்று வந்து இன்டர்னலான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அவர் பிஹேவியர். இல்லை நம்ம வந்து ஒருத்தர் இப்படி இருக்காங்கன்னா அதை பார்த்து நம்ம இப்படி இருக்கணும், அந்த ஒரு மேனரிசம், இதெல்லாம் வந்துட்டு எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது. ஒவ்வொரு பர்சன்ஸ் கிட்ட வந்து நான் ஒவ்வொன்று எடுத்துக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தோனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹி ஷுட் பி கேப்டன் கூல், வாட் எவர் த ப்ராப்ளம்ஸ் கம், நம்ம வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். நம்ம வந்துட்டு சேம் பார்க்கிங் டாக் நெவர் பைட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எப்பயுமே வந்து அப்பயே ரியாக்ட் பண்ணால் அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ ஐ ஹவ் adapted that character from தோனி. ஸோ அதே மாதிரி சூர்யா, கமலஹாசன், ஸோ இவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆக்டிங்கில் டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே அந்த அவங்களோட பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து அந்த ஒரு பார்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒரு கேதர் பண்ண இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு இந்த ஃபீல்டாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், அது எனக்கு போகிறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும், எப்பயுமே ஒரு யூனிக்னஸ் இருக்கணும். கண்டிப்பாக. ஓகே, இப்போ நீங்கள் மாடலாக இருக்கீங்க, ஆக்டராக இருக்கீங்க, இதில் ரெண்டுமே வந்து ஒரு ஆடிஷன் போய் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஃபர்ஸ்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஓகே. லைக் ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு மாடலிங் தான். ஸோ ஆக்டிங்கிறத வந்து மாடலிங் நான் சொன்னேன், மாடலிங்கும் நான் இன்ட்ரெஸ்டடாக எடுத்து நான் போகல. ஸோ ஆக்டிங்கிறத அதோட ரொம்ப பியாண்ட் லிமிட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஆக்டிங் லெட் இட் பி அப்பார்ட், பிகாஸ் அது வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கும். ஸோ மாடலிங் அதுவும் ஆக்டிங் டிஃப்ரெண்ட் டோட்டலி. ஸோ நான் மாடலிங் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணேன். ஆக்டிங்கிற இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி தான், எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்துச்சு நான் சொல்கிறேன். ஸோ மாடலிங்கில் தான் மெயின் ஸ்டேஜ் நான் பார்த்தேன். ஆக்சுவலி நான் இப்போ சொல்ல போனால் ஸ்கூல், காலேஜாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும், நான் இப்போ கரண்ட்லி வந்து ஐடியில் இருக்கேன். ஸோ ஆஃபீஸில் இருந்து டில் நவ் நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷனோ இல்லை யாருக்காச்சும் அந்த செமினாரோ அந்த மாதிரிலாம் பெருசாக நான் எடுத்ததோ கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஈவன் நான் இன்டர் காலேஜ் காலேஜ் காம்படிஷன் போனாலுமே அங்கே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணணும், என்ன இது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனேன். எனக்கு ட்ராவல் பண்ணணும், இதெல்லாம் தான் பிடிச்சது. ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018 நவம்பரில் கோயம்புத்தூர் காலேஜில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷோ எனக்கு நடக்குது. அது ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி என்னை யார் ஃபஸ்ட் கூப்பிட்டாங்கன்னா, ஒரு டிசைனர் ஈரோடு கொங்கு காலேஜ்லேருந்து என்னோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பார்த்து, லைக் நான் இப்போ ஜிம், ஒர்க் அவுட், இந்த ஒரு கான்சன்ட்ரேஷனில் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு அது பிடிக்கும். ஸோ அதை பார்த்து ஒரு மாடலாக நீங்கள் வரீங்களான்னு கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், மாடலுங்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, லைக் எனக்கு தெரியாது ஒன்றுமே. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஒர்க் அவுட் இதை பார்த்து கூப்பிட்றீங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கோயம்புத்தூரில், அதுதான் என்னோடய மாடலிங் ஷோ. அப்போ தான் அவங்க கூப்பிட்டாங்க. அண்ட் அந்த ஷோ எனக்கு எதுவுமே தெரியாது. லைக் ஈவன் ஃப்ராங்காக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நான் வாக் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது கூட என் கால் நடுங்கிச்சு. இதுதான் அந்த ரியாலிட்டி நடந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வருவாங்க நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா அந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நான் வந்து வின்னர் வாங்கினேன். ஆஸ் ஏ டீமாக நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய் அந்த இன்டர்னல் காலேஜ் மீட்டில் போய் வின் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய ஜேர்னி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு புஷ் பண்ண ஆரம்பிச்சிது. உங்கள் லைஃப்பில் நடந்த மோஸ்ட் வைரல் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ரீல்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து இப்போ இன்டர்வியூவாக இருக்கலாம், இல்லாட்டி ட்ரோலாக இருக்கலாம், இதில் எதை சொல்லுவீங்க? ஏன்? கண்டிப்பாக
இதில் ரீல்ஸ் நம்மளுக்கு தெரியும், நம்ம என்ன எதிர்பார்த்து போடுறோமோ அது கிடைக்காது. நம்ம சும்மா ஒரு ரீல்ஸை போடுவோம், சும்மா வீட்டில் எடுக்கிறது அந்த மாதிரி பார்த்தா அது வந்துட்டு வைரலாக போகும். பட் எனக்கு அது ரீல்ஸோ இல்லை யூடியூபோட ஷார்ட்ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வைரலாக போகிறத விட என்னோடய ஃபஸ்ட்டு மூவி நான் ஆக்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு தெரியாது மூவி ஆக்ட் பண்ணு, ஜஸ்ட் ஷூட் ஸ்பாட்டில் இருக்கிற பிக்ஸ் போடுவோம். பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட பிக் போட்டாலுமே நம்ம என்ன கேரக்டர் பண்ணுறோங்கிறத நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது அந்த டைமில். ஸோ அந்த ஃபஸ்ட்டு நான் எடுத்த பிக் வந்துட்டு போஸ்ட் போட்டேன். எனக்கு இது வரைக்கும் கிடைக்காத அந்த வைரல் மொமெண்ட் வந்துட்டு அந்த போஸ்ட்டுக்கு தான் கிடச்சிது. பிகாஸ் நம்ம ஒன்று பண்ணிட்டுருக்கோங்கிற சொல்லும்போது வந்து அது அவ்வளோ வைரல் ஆகாது. ஒரு விஷயம் முடிச்சுட்டு அதை பண்ணிட்டோம் சொல்லி காட்டும்போது தான், ஏன்னா எத்தனையோ படம் வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகும், ஸ்டாப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் போகும். ஸோ அந்த போஸ்ட் நான் போட்டதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரியுது, ஓகே அந்த ஃபிலிம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த ஃபிலிம் பண்ணியிருக்கேன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சு. ஸோ தே ஸ்டார்டட் ஃபீல் ப்ரவுட் தட் அந்த மூவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த விஷயத்தில். செக்ஸுவல் அபியூஸ்ன்றது ஃபீமேலுக்கு மட்டும் இல்லை மேலுக்கும் நடக்குதுன்றது வெளியே அவ்வளோக்கா வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா? இதிலேருந்து தன்னை எப்படி வந்து காத்துக்கிட்டீங்க? மாடலுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இதுலேருந்து எப்படி அவங்கள வந்து காத்துக்கணும்? ஓகே, லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபீமேலுக்கு வந்துட்டு ஓப்பனாக நடக்கும். அது வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கும். லைக் மாடலிங் ஃபீல்டாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கும், மெயினாக வந்து அது வெளிப்படையாக தெரியும். ஸோ நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இப்போ நிறைய விஷயத்தில் இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்காங்க, நிறையா பேர் ஆக்ட்ரஸ் வெளியே வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் மேல் வந்து என்ன நடக்கும்னா, லைக் ஃபீமேல் கூட ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பர்மிஷன் இல்லாமையே, அவங்களோட கான்ஷியஸ் இல்லாமையே அதனால் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மேல் மாடல்ஸ் தான் ஆரம்பிப்பாங்க. ஈவன் ஆக்டிங்கில் கூட அந்த விஷயம் இருக்குது நிறையா, ஆனால் அது நிறைய வெளியே தெரியறதில்லை. மாடலிங்கில் அதே மாதிரி இப்போ ஃபீமேலுக்கு எப்படி நடக்குதோ அந்த மாதிரி ஒரு புல்லிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டார்ச்சர், செக்ஷுவல் அபியூசிங் சம்திங், அதுக்கான அப்ரோச் வந்துட்டு மேல்ஸ்க்கு நிறைய நடக்குது. இப்போன்னு இல்லை, இந்த ஃபீல்டு ஸ்டார்டிங்லேருந்து நடக்குது. பட் ஆனால் வெளியே தெரிய வர்றது இப்போ வந்து நிறையா வந்திருக்கு. ஸோ அது எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறதுனா சிம்பிளான விஷயம். லைக் மேல் அந்த அப்யூசிங்கிறத வந்துட்டு சில பேர் மேக்ஸிமம் 90% வந்துட்டு டேரெக்டாக அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க மெயினாக அந்த மெசேஜ் மூலமாகவோ இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்ரோச் வந்துட்டு அவங்களுக்கு மியூச்சுவலாக ஈஸியாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கான இடமும் அதுக்கான ஓகே நானும் அந்த மாதிரி தான் ஐ கேன் ரெடி ஃபார் எனி சான்சஸ் ஆர் எனி மாடலிங் சான்ஸ், இல்லை வெஸ்ட் இந்தியாக்கான ஜட்ஜிங்க்கு நான் போகணுன்னா அது கடுப்பி அந்த மாதிரி பண்ணணுமா அப்படிங்கிற விஷயம் வரும்போது அவங்கள மட்டும் கேட்பாங்க. இந்த மாதிரி இன்டெரக்டாக பார்ப்பாங்க. அப்படி தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. பிகாஸ் டேரெக்டாக மூவ் பண்ணும்போது மூவ் பண்ணாத என்ன வந்துட்டு மூவ் பண்ண மாதிரி காட்டிட்டாங்கன்னா அவங்க வந்து ப்ராப்ளம் மாட்டிக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து அது டேரெக்டாக அப்ரோச் பண்ண மாட்டாங்க, இன்டெரக்டாக அப்ரோச் பண்ணுவாங்க. அதே ஆப்போசிட் சைடில் நம்ம வந்துட்டு எவ்வளோ தூரம் அவங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவான அப்ரோச் கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கு ஒரு ஈஸியாக கிராப் பண்ண விஷயம். நம்ம அதுக்கான இன்ட்ரெஸ்ட் காட்டல, இல்லை நம்ம இப்படி தான் அப்படின்னு நம்மளோட பார்டரில் இருந்துட்டோம்னா அவங்க வந்து அதுக்கு மேலே அப்ரோச் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம என்ன போஸ்ட் போட்டாலும் ஸ்டோரி போட்டாலும் எதுனாலும் அவங்க கண்டிப்பாக வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக நடக்கலை, பட் இன்டெரக்டாக நான் சொன்ன மாதிரி மெசேஜஸாக இருக்கட்டும், சம்டைம் காலாக இருக்கட்டும், என்னோட பர்மிஷன்லாம் வீடியோ கால்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் டெய்லியும் வந்துட்டு தான் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா, ஈவன் நான் ஜிம்மில் ஏதோ போஸ்ட் போட்டனா கூட கண்டிப்பாக அதுக்கு வருவாங்க நிறைய பேர். அப்போ கிடைக்காத லைக்கும் ஸ்டோரிஸ்க்கு அந்த மாதிரி லைக் நார்மலாக நான் ஷூட் பண்ணி போடும்போது கூட அத்தனை லைக் வராது. பட் ஆனால் அந்த மாதிரி ஜிம் போஸ்ட் போடும்போதோ இல்லை ஜிம் ரிலேட்டடான ஒரு பாடி பிக் வந்து ஒர்க் அவுட் பண்ணி போடும்போது அதை அப்ரோச் பண்ண நிறைய பேர் வருவாங்க. லைக் அதை அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸில் நான் கண்டுபிடிச்சேன், லைக் டார்லிங், பேபி, நிறைய வருவாங்க இப்படி. ஸோ நம்ம அது ஃப்யூச்சரில் எப்படி டேக்கிள் பண்ணணும் வரப்போகிற டீனேஜுக்குனா நான் சொன்ன மாதிரி தான், நம்ம அதுக்கு எவ்வளோ தூரம் எக்ஸ்போஷர் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் அவங்க நம்மக்கிட்ட நெருங்கி வருவாங்க. அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இப்படி தான் நம்மளுக்கு இன்னொன்று விஷயம், உங்களுக்கு சான்ஸ் வேணும் அப்படின்னா தேர் மெனி பீப்புள் ஹூ ரெடி டு டூ எனிதிங். லைவில் நடந்திருக்கு நிறைய விஷயம். ஸோ அதை நம்ம எவ்வளோ தூரம் அப்ரோச் பண்ணி நம்ம வந்து அவங்கள நெருங்க விடுறோமோ, இல்லை எவ்வளோ தூரம் நம்ம ஸ்டாப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணோம்னாலே அதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக நோ மீன்ஸ் நோ சொல்லிட்டாவே கரெக்ட். ஆனால் இந்த ஃபீல்டில் டேரெக்டாக நோன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் என்னென்னா இன்னொரு ட்ரிக்காக பண்ணணும்னா நான் ஓகே நீங்கள் பேசுகிறதுக்கெலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அவங்க. இட் மேபி காமர்ஸ் ஷூட்டாக இருக்கலாம், இல்லை ஃபிலிமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ ஆடிஷனாக இருக்கலாம், ஜட்ஜிங்காக இருக்கலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அவங்க நேரில் போய் பார்க்கணும். நேரில் பார்த்துட்டு நான் அப்ரோச் பண்ண மாட்டேன்னு தெரியும் ப்ராக்டிக்கலி, பட் ஸ்டில் கான்வர்சேஷனில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாசிட்டிவாக சிரிக்கிறதா இருக்கட்டும். இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டார்லிங்னு போட்டாலும் தேங்க்யூ ப்ரோ, இல்லை தேங்க்யூன்னு சொல்லி அட்லீஸ்ட் அந்த ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கலாம். இதே நேரில் ஸ்பாட்டில் போகும்போது அந்த விஷயம் நடக்கும் ஃபிசிக்கலாக. அதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணாலே நம்மளுக்கான சான்ஸும் கிடைக்கும், அதுலேருந்து அவாய்டும் ஆக முடியும்.
மேபி ஈவன் நம்மளை அப்ரோச் பண்ணவங்க கூட நம்ம ஒரு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுற பிரதர் ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுற அளவு கூட அவங்க நம்ம கூட மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அப்படி பண்ணால் வந்து ஆக்ட் பண்ண மாதிரி ஆகிடாதா? அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் அதிகமாகிடாதா? ஸ்ட்ரகிள் அதிகமாகுது. பிகாஸ் அவங்க இல்லைன்னா நம்ம வந்து ஒர்க் எவ்வளோ தூரம், சில பேருக்கு வந்து அந்த டேலண்ட் இருக்காது, பட் அதே மாதிரி அவாய்ட் பண்ணுவாங்க. எனக்கு வேண்டாம், ஐ எம் நாட் லைக் தட்னு. சில பேர் டேலண்ட் இருப்பாங்க, பட் ஸ்டில் அவங்க அவாய்டும் பண்ணுவாங்க. பட் எனக்கு இது வேண்டாம், எனக்கு டேலண்ட்டு என்னோட அதுக்கான ஒர்க் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் நிற்கும்போது ஒருவேளை அதே பர்சன் வந்துட்டு அந்த டேலண்ட் பார்க்கும்போது ஓகே ஹீ ஸோ டேலண்டட், நம்ம அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆல்சோ, அந்த டேலண்ட் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அது வேற யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க. அப்போ அவர் வந்துட்டு இந்த மாடல் தான் எனக்கு வேணும், இவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு அந்த ஒரு ரிலேஷன் பில்ட் பண்ணிட்டோம்னா ஈவன் அப்படி அப்ரோச் பண்ண பர்சன்ஸ் கூட அதுல இருந்து பேக் அடிச்சுட்டு நம்ம கூட அந்த ஃப்ரெண்ட்லி நேச்சராக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஸ்டில் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. சேம் நான் சொன்ன மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஒர்க் ரிலேட்டடாக வைக்கணுமோ அது மட்டும் வச்சுட்டு மற்றதை நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு பேரியர் மாதிரி போட்டு லிமிட்டடாக வச்சுட்டாலே எவ்ரி திங் வில் பி கோயிங் ஸ்மூத். பிகாஸ் நம்மளுக்கும் பாசிட்டிவாக இருக்காது, நெகட்டிவ் இருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த மாதிரி செக்ஸுவல் அபியூஸ் வருதா, இல்லை சேம் ஜெண்டர் கூடயும் நடந்திருக்கா? இல்லை, அதான் சொல்ல போனால் மெயின் சேம் ஜெண்டர் தான் அப்ரோச் பண்ணுவாங்க ஈஸியாக. ஆப்போசிட் ஜெண்டர்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீமேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட தே திங்க் அபவுட் த செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி அண்ட் ஆல். ஸோ அவங்க டேரெக்டாக அப்ரோச் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் தே மே ஷோ சம் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சேம் லைக் நான் சொன்ன மாதிரி மேல் பர்சன்ஸ் மட்டும் கிடையாது. அந்த ஃபீமேல் பண்ணும்போது அவங்க டேரெக்டாக பண்ண மாட்டாங்க. தே ட்ரை டு மூவ் வித் அஸ் லைக் ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறது வந்து எந்த எக்ஸ்ட்ரீமாக போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அது மேனேஜ் பண்ணணும். இதிலேருந்து நீங்கள் மாடலுக்கு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு 5 டிப்ஸ் லைக் ரிலேட்டட் டு இந்த அப்யூசிங் அப்படிங்கிறீங்களா? சிம்பிள் திங். இஃப் இட் இஸ் லைக் மேல் சைடாக இருக்கட்டும் இல்லை ஃபீமேல் சைடாக இருக்கட்டும், ஈவன் நீங்கள் மேல் சைடு பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன அந்த விஷயம் அத்தனை விஷயமும் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகும். நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நோன்னு சொல்லி அவங்கள மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேச வேண்டாம். பிகாஸ் தேர் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அ ஜெண்டர்ஸ், பிகாஸ் தே ஹேவ் தேர் ஓன் ஃபீலிங்ஸ் அபவுட் அது வந்து அவங்க காட்டுறாங்க. அதை வந்து நம்ம வந்து நோ அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதை விட நம்ம வந்து அந்த ஒரு டேலண்ட்டை நம்மளோட ஒர்க்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஃபிசிக்கல் திங் நம்ம வந்து நம்மளோட டேலண்ட்டை கிவ் ஷேர் பண்ணுறோம்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதே ஃபீமேல் ஜெண்டர் அதே மாதிரி அவங்க அப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா இட் குட் பி லைக் நாட் ஃப்ரெண்ட்லியாக சில பேர் மூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களோட ட்ரை பண்ணுறதுக்காக ஸோ லைக் இவருக்கு இந்த குவாலிட்டி இருக்குது இல்லை இவங்ககிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க லைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை, பட் ஸ்டில் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிட்டு எனக்கு இந்த டைட்டில் கொடுப்பீங்களா, லைக் அட்லீஸ்ட் சப் டைட்டில் கொடுங்க, எனக்கு கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணுவாங்க. பட் என்னதான் க்ளோஸாக மூவ் பண்ணாலும் இல்லை என்னதான் நம்மளோட இன்கேஸ் இப்போ லவ் பண்ணுறவங்களா இருந்தாலுமே நீ ஸ்டேஜில் என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ண, இஃப் யூ ஹேவ் ரியல் டேலண்ட் ஐ வில் கிவ் யூ. பிகாஸ் நானும் அந்த ஸ்டேஜ் தாண்டி தான் வந்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் உன்னை விட டேலண்டான ஒரு பர்சன்ஸ் கொடுக்காம சேம் உனக்கு வந்துட்டு நீ எனக்கு க்ளோஸாக இருக்கங்கிறது காரணத்துக்காக உனக்கு கொடுத்தனா அது கண்டிப்பாக அவங்களுக்கு வேல்யூபிளாக கிடையாது. ஸோ நீ டேலண்ட் காட்டு. ஈவன் நீ இந்த ஸ்டேஜில் சப்டைட்டில் வின் பண்ணாலுமே நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஜில் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸாக நான் கொடுக்குறேன். ஸோ யூ ஷுட் டேக் தட் ஆஸ் ஏ பாசிட்டிவ் திங் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். இப்போ ஃபன்னாக ஒரு கேம்குள்ளே போயிடலாமா? ஓகே போகலாம். டைமிங்கில் ரைமிங். ஓகே ஓகே. இதை நீங்கள் 5 செகண்ட்ஸில் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே கண்டிப்பாக. ஜிம் ஆர் ஜங்க்? ஜிம். ஓகே. ரீல் ஸ்டார் ஆர் ரியல் ஸ்டார்? ரியல் ஸ்டார். கிளாமரா கிளாஸா? கிளாஸ். ஏன்? கிளாமரில் கொடுக்க முடியாத கிளாஸில் பண்ணலாமே. ஓகே. சிங்கிளா மிங்கிளா? மிங்கிள். மிங்கிள். ஏன் சிங்கிள்? நாட் லைக் தட். ஏன்னா ஆப்வியஸாக மிங்கிள் தான் போடுவாங்க, ஆசை வரும். யாருக்கு தான் சிங்கிளாக இருக்க பிடிக்கும். ஓகே ஓகே. ஃபாலோவர் கவுண்ட் இம்பார்ட்டனா இல்லை வந்து ஃபேஷனோட சென்ஸ் வந்து இம்பார்ட்டனா? ஃபேஷன் சென்ஸ். ஃபேஷன் சென்ஸ். ஓகே குட். ஆக்டிங்கில் விஜய் சேதுபதியா, மாடலிங்கில் வந்து ரோஹித்? ஆப்வியஸாக விஜய் சேதுபதி சார் தான். விஜய் சேதுபதி. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் கேம் ஃபுல்லாக போயிடலாம். வெட்டி முண்டோ சொல்கிறா தண்டோ. ஓகே ஓகே. கடுப்பானா? ரொமான்ஸ். போதும், ரொமான்ஸ் வராது. யாரையாவது அடிக்கணும்னா? பிடிச்ச ஃபுட்டு? ஷை? ஆக்ரோஷம்? அழுகை?
ஓகே. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தா? நெக்ஸ்ட் நீங்க நிறைய ஸ்டேஜ் ஒர்க் பார்த்திருப்பீங்க. நீங்க நிறைய ஸ்டேஜ் ஒர்க் பார்த்திருப்பீங்க. பேக் ஸ்டேஜ்ல நடந்த அதுல பேக் ஸ்டேஜ்ல நடந்த நினைவுனா எது சொல்லுவீங்க? நினைவுனா எது சொல்லுவீங்க? அந்த ஃபன்னின்னு சொல்லுவாங்க. பேக் ஸ்டேஜ்ல அதே சமயத்துல ஃபன்னியான விஷயம், அதே சமயத்துல கை கொடுத்த விஷயம், ஃபன்னியான விஷயம் அது என்னன்னா கை கொடுத்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது என்னன்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட ஷோல, தமிழ்நாடு ஸ்டைலைக்கோட ஷோல அந்த அன்னைக்கு போனேன். நான் சொன்ன மாதிரி நான் அந்த அன்னைக்கு போனேன். லைக் சோ முடிஞ்சிட்டு எல்லாரும் டைட்டில் அனௌன்ஸ் பண்றாங்க. சோ முடிஞ்சிட்டு அந்த டைம்ல என்னாச்சு, நாங்க பசங்க கூட அந்த டைம்ல என்னாச்சு, நாங்க விளையாடுறதுல ஜஸ்ட் உட்கார்ந்துட்டாங்க. ஸ்டில் விளையாடுற மாதிரி இருப்போம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஷோக்கு முன்னாடி கூட நான் என்ன நினைச்சேன், ஃபர்ஸ்ட் ஷோக்கு சப்டைட்டில் கிடைச்சா நான் என்ன நினைச்சேன்னா சப்டைட்டில் கிடைச்சா போதும், லைக் ஈரோடு வந்து சென்னை, லைக் சப்டைட்டில் கிடைச்சா போதும்னா சப்டைட்டில் கிடைச்சா போதும். அங்கே என்னாச்சு, சப்டைட்டில் என்னோடது, அங்கே என்னாச்சு எல்லாமே வந்து டைட்டில் முடிச்சிட்டாங்க. கடைசி எல்லாமே வந்து 3 முடிச்சிட்டாங்க. கடைசி அப்போ என்னாச்சு, ஃபர்ஸ்ட் அப்போ என்னாச்சு, ஃபர்ஸ்ட் ரன்னர், ஃபர்ஸ்ட் செகண்ட் வின்னர், இது 3 தான் ரிமைனிங் இருக்கு. செகண்ட் இது எனக்கு என்னாச்சு, ரிமைனிங் இருக்கு. எனக்கு என்னாச்சு, சப்டைட்டிலுக்காக எனக்கு வந்து கடுப்பாயிருச்சு. லைக் சப்டைட்டிலுக்காக வின் பண்ணிட்டேன். நிறைய ஓட் யார் வாங்குறாங்க, வின் பண்ணிட்டேன். நிறைய ஓட் யார் வாங்கி வின் பண்ணிட்டேன். சப்டைட்டில் அது நான் தான் வின் பண்ணிருக்கேன். எனக்கு கிடைக்கல. அது கொடுப்பாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு ஸ்டேஜ் எனக்கு கிடைக்கல. பேக் ஸ்டேஜ்ல வந்து பசங்க ஸ்டேஜ் இருக்குன்னா நாங்க பேக் ஸ்டேஜ்ல வந்து 3 வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச சார் கொடுக்க மாட்டாங்க, மறந்துட்டாங்க. வந்துச்சு எனக்கு தெரிஞ்ச சார் கொடுக்க மாட்டாங்க, மறந்துட்டாங்க. விளையாட் பண்ணிட்டாங்க. ஆனா பசங்க உட்கார்ந்தாங்க, விளையாட் பண்ணிட்டாங்க. ப்ரோ 3ல வந்து உங்களுக்கு தான் ப்ரோ, அப்படி தான் ப்ரோ 3ல வந்து என்னாச்சு, அப்படி இப்படி தேர்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப என்னாச்சு, செகண்ட் தேர்ட் கொடுத்துட்டாங்க. செகண்ட் பாயிண்ட் பண்ணிட்டாங்க. கலைஞர் கோயில் கடுப்பாயிட்டு வரணும். கலைஞர் கோயில் அந்த ஷோ இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துருச்சு. இது அந்த ஷோ இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துருச்சு அப்படின்னு இது பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் பசங்க ஓட்டி சிரிச்சிட்டாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓட்டி சிரிச்சிட்டாங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் வீட்டுக்கு போக ரெடியா இருக்கேன் அப்படின்னு, நான் வீட்டுக்கு போக ரெடியா இருக்கேன், கடுப்பேத்தாதீங்கடா அப்படின்னு சொன்னோனே, கடுப்பேத்தாதீங்கடா அப்படின்னு சொன்னோனே திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் தீபக்னு. நான் ஒன் செகண்ட் பேக் ஸ்டேஜில் போய், சார் என்ன சார் என்ன பேர் சொன்னீங்க அப்படின்னு, உன்னை தான் கூப்பிட்றாங்க, போடா போடா அப்படின்னாங்க. அது எனக்கு ஞாபகம் இல்லை. அது வந்து ஒரு ஃபன்னாக நடந்துச்சு. பேக் ஸ்டேஜில் பசங்கள்லாம் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஓட்டல அவங்களோட கான்ஃபிடன்ஸாக இருக்கலாம். பட் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் வின்னர் வாங்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நான் அதுக்கு ஆசைப்படவும் இல்லை, நான் நினைக்கவும் இல்லை. கூப்பிட்டோன்னே லைக் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லைக் ஒரு எமோஷ்னலி ஃபன்னை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன ஒரு மொமெண்ட். ஸோ அதுதான் மெயினான திங். இப்போ இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் சொல்லணும்னா, பலனை எதிர்பார்க்காதே பயணத்தை தொடரு. கண்டிப்பாக நம்ம கொடுத்த வரைக்கும் கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டிசைனர்னா யாரை சொல்லுவீங்க? ஃபேவரட் டிசைனருங்கிறது லைக் என்னோட லைஃப் நான் ட்ராவல் பண்ணி வந்ததில் சேம் நான் சொன்ன மாதிரி எனக்கு நிறைய பேர்த்தோட பங்கு இருக்குது. லைக் எனக்கு இந்த ஒரு மாடலிங்னா விஷயம் என்ன, எனக்கு அந்த ஸ்டேஜுக்காக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை கூப்பிட்டது ஒரு டிசைனர் தான். அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் தான். லைக் தே ஆர் நாட் ப்ரொஃபஷ்னல், நத்திங். அவங்க ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு என்னை ஜஸ்ட்டு மாடலாக கூப்பிட்டாங்க. கேத்ரின் அவங்க பேர். அங்கே ஆரம்பித்து லைக் நமக்கு வந்து என்ன தான் மாடல் பெஸ்ட்டாக பண்ணாலும் நம்மளுக்கு அந்த கேரக்டர் இருக்குது. அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து டிசைனர்ஸ் கிட்ட நான் எப்பயுமே சொல்லுவேன், லைக் மாடல்ஸ் கிட்ட உங்கள் ஆட்டிடியூடை ரொம்ப டிசைனர்ஸ் கிட்ட காட்ட வேண்டாம். பிகாஸ் ஒரு மாடல் ஒரு டிசைனருங்கிறது ஒரு புல்லட்டும் ஒரு பிஸ்டலுங்கிற மாதிரி. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு மாடலை வந்து அழகாக எக்ஸ்போஸ் காட்டணும் அப்படின்னா அது டிசைனர் கையிலையும் மேக்கப் ஆர்டிஸ்ட் கையிலையும் தான் இருக்குது. அதை நல்லாவே எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ உங்கள் கேமரா முன்னாடி ஒரு போஸ் காமிங்க அப்படின்னா கில்லர் போஸா இல்லை க்யூட் ஸ்மைல் போஸா, எது நீங்கள் லைக் பண்ணுவீங்க? எப்பயுமே எனக்கு ஹீரோ விட வில்லனாக இருக்க தான் பிடிக்கும். ஸோ கில்லர் போஸ் தான் எப்பயுமே. ஷோ பண்ணி காமிக்க முடியுமா? ஓகே, நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எதை சொல்லுவீங்க? பெஸ்ட்டுன்னா எதை சொல்லுவீங்க? ஒஸ்ட்டுனா லைக் லைஃப்பில் வந்து ஒஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து ஒரு மாடலாகவும் சரி, இந்த மாடலாக முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த ஜட்ஜிங் போனதாக இருக்கட்டும் சரி. ஸோ எனக்கு ஒஸ்ட்டுங்கிற விஷயம் ஸ்டேஜில் நடக்கலை, பட் பிஹைண்ட் த சீன்ஸில் நடந்திருக்கு. பட் ஆனால் பெஸ்ட்டுங்கிறது நான் சொல்லணும்னா என்னோட கெரியரில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான் ஏறினது, அங்கே நடந்த அந்த ஃபன்னி மூமெண்ட் நினைக்கவே முடியலனால, பட் ஸ்டில் எனக்கு வந்து அங்கே கிடச்சிது எனக்கு வின்னிங் மூமெண்ட். அதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ண கண்டினியூஸாக ஷோஸில் வந்துட்டு 4 ஷோஸ்லையுமே நான் வின்னர் ஆனேன். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணிங்களா, காசு கொடுத்து வாங்கினீங்களா எப்படி அப்படின்னா, நான் சொல்லுவேன், நான் ஈவெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லைடா, நான் போய் காசு கொடுத்து எங்கள் டைட்டில் வாங்குறது. பட் சம்திங் ஹேப்பனிங் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபீல்டு என்னை சூஸ் பண்ணிச்சுன்னு தான் நான் நினைப்பேன் எப்பயுமே. ஸோ இதெல்லாமே எனக்கு பாசிட்டிவாக நடந்துச்சு. அண்ட் மெயினாக இன்னொரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பாசிட்டிவ்னா, இந்த பண்ணுறதுல நம்ம வந்து படிக்கிறது வந்து ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்காக, அந்த ஜாபுக்காக தான் படிக்கிறோம். ஸோ அதே மாதிரி மாடலிங்கில் கஷ்டப்பட்டு நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அது அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, ஒன்று நம்மளோட கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸ் வந்து மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறது, ஆர்எல்ஸ் அந்த ஸ்கில்லை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது. அது வந்து எனக்கு மெயினாக ஜட்ஜிங்கில் கிடச்சிது. ஸோ ஜட்ஜிங் ஃபஸ்ட்டு ஜட்ஜிங் யாருக்குமே கஷ்டமாக இருக்காது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா
எனக்கு யார் சான்ஸ் கொடுத்தாங்களோ அந்த காலேஜ்லேருந்து ஒரு சார் தான் எனக்கு ஜட்ஜிங்க்கு வந்து வேறு காலேஜில் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி என்னோடய ஃபஸ்ட்டு ஜட்ஜிங் சான்ஸ் கொடுத்தது அவர் தான். கொங்கு காலேஜ் ராஜ்குமார் சார்னு கரூரில் எனக்கு அந்த காலேஜில் ஜட்ஜிங் கொடுத்தாங்க. ஜட்ஜிங் எனக்கு நார்மல் ஜட்ஜிங் நினச்சேன், அடல்ட்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் தான் தெரியுது அது கிட்ஸுக்கான ஷோ. கிட்ஸை ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறது அடல்ட்ஸை பண்ணுறதை விட ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க அவ்வளோவா க்யூட்டாக எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம யார் பெஸ்ட் யார் ஒஸ்ட்டுன்னு சொல்லக்கூட முடியாது. அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த மூமெண்ட் எல்லாமே எனக்கு க்யூட்டாக இருந்துச்சு. பட் நெகட்டிவ்ங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜில் நடக்கல, பேக் ஸ்டேஜில் நிறையா நடந்திருக்கும். பிகாஸ் சில ஷோஸில் வந்துட்டு ப்ரோ ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணிட்டோம், அவங்க தான் வந்துட்டு சப்டைட்டில் கொடுக்குறது ஓகே, பட் வின்னிங்கு இல்லை ரன்னரு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம். ஸோ இவங்க மட்டும் சொல்லிடுங்க ப்ரோ, வின்னிங் கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஆனால் அந்த பர்சனை ஃபஸ்ட்டு செகண்டில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அது பிடிக்காது. ஏன்னா அந்த இடத்துல நான் மட்டும் ஜட்ஜ் கிடையாது, 2-3 பேர் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த 2 பேருக்குமே அது வந்து உடன்பாடு இருந்தாலுமே எனக்கு அது வந்து கொடுக்க முடியாது. ஈவன் ஷோ நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஏன் கிடைக்கல, நல்லா பண்ணல அப்படின்னு யாராச்சும் என்கிட்ட பர்சனலாக கேட்டாலும் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னு, எனக்கு அது உடன்பாடு கிடையாது, நான் இதான் பிக் பண்ணேன். பட் மித்த 2 ஜட்ஜஸும் அது கொடுத்து பிக் பண்ணிட்டாங்க அவங்கள. ஸோ இது நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன். அதே மாதிரி ஷோ முன்னாடியே சொன்னாலுமே நான் அந்த ஷோ வந்து மேக்ஸிமம் போகாமல் அவாய்ட் பண்ணிடுவேன். இது ஒரு ரீசன் சொல்லி ஆல்ரெடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அது நாங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணி அந்த டேலண்ட் நாங்கள் இதுக்கு பிக் பண்ணோம். அது வந்து நிறையா ஒஸ்ட்டான மூமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு. ஓகே, பாலிடிக்ஸை இந்த ஃபீல்டில் தடுக்க முடியுமா? பாலிடிக்ஸ் ஒருத்தர் நினச்சா தடுக்க முடியாது. லைக் நாட்டு மந்த மாதிரி தான், இல்லை அந்த வாத்து கூட்டம் மாதிரி தான். லைக் ஒருத்தர் போனார்னா அது பின்னாடியே நம்ம போயிட்டே இருந்தோம்னா ஓகே இவனே வந்துட்டான் இவன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்க. இதனால் பண்ண முடியாது, இப்படி தான் இருப்பேன். சொல்லப்போனால் மேலுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி, ஃபீமேலுக்கு நிறைய ஈஸியாக கிடைக்கும். ஸோ அப்போது அந்த ஃபீமேல்ஸை மெயினாக பிரேக் பண்ணாலே அந்த ஒரு பேட்டர்ன் வந்துட்டு மேல்கிட்டே வந்துடும். மேல்ஸ் வந்து சான்ஸ் கிடச்சா போதுன்னு தான் போகிறாங்க. ஸோ அங்கே பாலிடிக்ஸ் வந்து சில பேர் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து வெல்த்தியாக இருப்பாங்க, பணம் கொடுத்து வாங்கிடுவாங்க டைட்டில் ஈஸியாக, பணம் கொடுத்து ஜட்ஜிங் போக ரெடியாக இருப்பாங்க. ஈவன் நான் இவ்வளோ கொடுக்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷோவில் வந்துட்டு ஒரு ஹால் வந்து நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், எனக்கு இந்த டைட்டில் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாமே பாலிடிக்ஸ் தான். அவங்களுக்கு ஹால் கிடச்சா போதும், ஒரு இன்வெஸ்ட் இல்லாமல் ஹால் கிடைக்கிது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டைட்டில் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாலிடிக்ஸை வந்துட்டு என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே, பட் ஸ்டில் நடக்கும், நடந்தால் ஓப்பன் அப் பண்ணிடுங்க வெளியே. சில பேர் நிறைய பேர் பயந்துட்டு நடக்காமல் இருக்கும். பாலிடிக்ஸுங்கிறது நாட் ஒன்லி ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் இருக்குது. கேர்ள்ஸை வச்சு பாலிடிக்ஸ் நடக்கும், கேர்ள்ஸை வந்துட்டு ஒரு ஷோவில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டில் வேறு மாதிரி பிஸ்னஸ் நடக்கும். ஸோ இது எல்லாமே நான் ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்கேன். ஓகே, யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் இந்த 2 பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு பிடிச்சது இது? நீங்கள் லவ் பண்ணுறது பிடிச்சதுங்கிறத விட எதில் நம்ம எக்ஸ்போஸ் ரொம்ப அதிகமாக பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் லைக் இன்ஸ்டாகிராம் தான். ஏன்னா யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டுமே, அது கூட வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு டூப்ளிகேட்டாக தான் வந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் 15 செகண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் தான் யூடியூப்பில் ஷார்ட்ஸாக பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஸோ தே ஸ்டார்டட் டு அட்மையர் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராம் தான் ஆப்வியஸாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். யூடியூப்பில் நம்ம அந்த பிக் போஸ்ட் பண்ணுறதோ கமெண்ட்டிங்கிறது வந்து ரொம்ப பண்ண முடியாது. பட் ஸ்டில் யூடியூபுங்கிறது செப்பரேட் பிளாட்ஃபார்ம். இட்ஸ் லைக் எ மீடியா. இது வந்துட்டு நாட் லைக் மீடியா அலோன், லைக் மல்டிபிள் திங்ஸ் வந்து இதில் என்கேஜ் ஆகிருக்கு இன்ஸ்டாகிராமில். ஸோ ஆப்வியஸ்லி இன்ஸ்டாகிராம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்னவா ஆகியிருந்திருப்பீங்க? அப்படி சொல்லப்போனால் நான் ஆல்ரெடி ஆயானதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். பிகாஸ் எல்லாருமே சொல்லுவாங்களே சின்ன வயசில் என்ன ஆகணும் அப்படி இப்படின்னு. ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எனக்கு எப்பயுமே எனக்கு ஃபிசிக்கலான ஒரு ஜாப் தான் பிடிக்கும். அதாவது ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுற விஷயம் எனக்கு பிடிக்காது. அது ட்ராவலிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு எனக்கு எப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லைக் ஆர்மி நேவி இந்த மாதிரி போகணுன்னு ஆசை. பட் அதை தவறி லைக் டியூ டு சம் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் ஃபேமிலினால் அதெல்லாம் நான் அஃபோர்ட் பண்ண முடியல, லைக் படிக்க வைக்க முடியல. ஸோ அதனால் நான் டிஃபால்ட்டாக ஐடி ஜாயின் பண்ணிட்டேன். எல்லோரும் போகிற மாதிரி சேம் அந்த வாத்து கூட்ட மாதிரி தான் அப்போ இருந்தேன். லைக் அதுதான் பண்ணி ஆகணும், காஸ்ட் கம்மியாக இருக்கும், எல்லாருமே அது பண்ணுறாங்க, அதில் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸாக நானும் ஐடி சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஐடி ஜாபில் தான் போனேன். ஐடி ஜாப் போயிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த மாடலிங்கே எனக்கு வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி ஸ்டில் ஐ மீன் ஐடி வந்துட்டு பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ப்ரைமரி ஒரு ஜாப் கண்டிப்பாக தேவை. அது ஐடின்னு கிடையாது, ஒவ்வொருத்தருக்கான பிடிச்ச ஒரு ஏர்னிங் வேணும். அந்த ஏர்னிங் இருந்துகிட்டே சைடில் மாடலிங் பண்ணால் பெட்டராக இருக்கும். லைஃப்பில் உங்களோட அடுத்த கட்ட இலக்கு? ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி டார்கெட் ஒவ்வொரு ஃபோக்கஸ் இருக்கும். எனக்கு வந்துட்டு டார்கெட் பண்ணிட்டு நான் போயிட்டு இருந்த ஒரு ஸ்டேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் மாடலிங் வந்துட்டு எதுக்கு பண்ணுறேன்னு தெரியாமல் ஆரம்பித்தேன்.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைட்டில் வின் பண்ணும்போது அந்த ஜட்ஜிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சு. ஸோ அந்த ஜட்ஜிங் மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்லணும். எனக்கு சில டைம் காலேஜில் ஒர்க் ஷாப் கூப்பிடும்போதும் இல்லை ப்ரைவேட்டான ஒர்க் ஷாப்ஸ் கூப்பிடும்போதும் எனக்கு அந்த மாதிரி ஒர்க் ஷாப் எதுவுமே நான் அட்டன் பண்ணது கிடையாது. லைஃப்பில் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அந்த பசங்க கூட போய் ஜஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பித்து மேலே வந்தவங்க மாதிரி தான் நானும் ஒவ்வொருத்தர்கிட்டயா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு தான் அப்படி போனேன். ஸோ நான் வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு தான் ஒவ்வொரு ஸ்டேஜ் போனேன். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துட்டு மற்ற இப்போ வர டீனேஜர்ஸ்க்கு நம்ம ஓப்பனாக சொல்லணும், இந்த இடத்துல இதெல்லாம் நடக்குது, உனக்கு இஷ்டம்னா போ, இல்லைன்னா வேண்டாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன். இந்த ஃபீல்டை லவ் பண்ணி வரக்கூடிய ட்ரீமாக நினச்சி வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து? உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு லைனை மட்டும் சூஸ் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்து போயிட்டே இருங்க. லைக் இன்னொருத்தரோட ப்ராப்ளமோ இல்லை இன்னொருத்தர் ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் ஷேர் பண்ணுங்கள். பட் அதை வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு இம்பேக்ட் ஆகாத மாதிரி நீங்கள் சேஃபாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் இந்த ஃபீல்டில் பாசிட்டிவாக வருவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் அது பேக் ஸ்டேஜில் போய் வேறு மாதிரி நடக்கும். அவங்க வந்து ஒரு சைடு மட்டும் தான் கேட்பாங்க, இன்னொரு சைஸ் லைக் உங்கள்கிட்ட வந்து என்ன ப்ராப்ளம் நீ அப்படி பண்ணான்னு வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு பாண்ட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தான் தப்பு பண்ணீங்க அப்படின்னு வேற ஒருத்தர் சொன்னாலுமே அது வந்து இன்னொருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ டபுள் சைடு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது உண்மை தெரியும். ஸோ அந்த விஷயம் நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். அப்படி இருந்தால் ரெண்டுமே தனியாக வந்து இது பண்ண முடியாது, ஆக்டிவேட் ஆக முடியாது. ஸோ ரெண்டும் கம்பைன் ஆகி பெஸ்ட்டு கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ டிசைனர்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து என்னென்னா, நான் சொன்னேன் இந்த ஸ்டைல் ஐகானுங்கிற என்னோடய ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க, அவங்க மாடல்ஸாக வந்தாங்க, அவங்களாம் கடையில் வந்துட்டு ரெண்டட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பட் எனக்கு என்னென்னா, எனக்கு ரெண்ட் வாங்குறதுக்கும் எனக்கு அப்போ தான் ஸ்டார்டிங் அந்த ஃபீல்டில் எனக்கு ரெண்டல் எடுக்கவும் தெரியாது, அந்த அளவுக்கு காசு போடுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை, கையிலும் இல்லை, அண்ட் எனக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. ஸோ இப்போ எனக்கு என்னாச்சு, நான் சொன்ன அந்த எனக்கு காலேஜில் கூப்பிட்டாங்க தெரியுங்களா, அவங்களோட ஜூனியர் வந்துட்டு எனக்கு வந்து அதே மாதிரி அவங்க பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த ஜூனியர்ஸ்க்கு வந்து நான் மாடலாக பண்ணிருந்தேன். ஸோ அந்த பொண்ணுகிட்ட நான் ஜஸ்ட் கேட்டேன், அவங்க பேர் ரம்யா, அவங்ககிட்ட நான் கேட்டேன் ஜஸ்ட்டு காஸ்ட்யூம் இதை பண்ண முடியுமா அப்படின்னு. ஓகே ப்ரோ, உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவங்க வீட்டில் வந்து வெளியே விட மாட்டாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடு, வெளியே எங்கேயும் போகக்கூடாது, அதுவும் பசங்க கூட பேசுகிறதுங்கிறது ரொம்ப பிடிக்காது, ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக தான் படிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு எனக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காஸ்ட்யூம் பண்ணி அந்த காஸ்ட்யூமோட ஃபுல் அவுட்புட்டு கொடுத்து, அது வந்து அவங்க ஜஸ்ட்டு டெமோ பார்க்கும்போது ரிஹர்சல் பார்க்கும்போது பெருசாக தெரில. பட் ஆனால் ஈவெண்ட் அப்போது அந்த ட்ரெடிஷ்னல் ஷூட் நான் போடும்போது ஈவன் வெஸ்டர்ன் ஷூட் கூட என்னோட இருக்கிற காஸ்ட்யூமை வந்து ஆல்டர் பண்ணி கொடுத்தாங்க, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வேணுங்கிறதுக்காக அந்த பொண்ணு தான் ஐடியா கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனர்ஸுமே என்னோடய லைஃப்பில் மெயின் பார்ட். பட் ஸ்டில் நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு 2 பேர் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ டிசைனர்ஸ் வந்துட்டு ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க தான் நம்மளுக்கு ரோல் மாடலோ இன்ஸ்பிரேஷனோ கிடையாது. நம்ம வந்துட்டு ஒன்றுமே இல்லாத டைமில் நம்மளுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்களோ ஸோ அவங்க தான் எனக்கு எப்பயுமே ஒரு ரோல் மாடல் ஆர் இன்ஸ்பிரேஷன் ஆர் பொதுவாகவே நான் சொல்கிறது. இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவு பண்ணி நேர்காணல் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. எவ்ரிடே வைப் சேனல் வியூவர்ஸ்க்காகவும் உங்களோட ஃபேன்ஸ்க்காகவும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப நன்றி. என்ன நீங்கள் இன்வைட் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு ஓப்பனான ஒரு டாக்கு வந்து வியூவர்ஸுக்கு ரீச் ஆகணுங்கிறதுக்காகவும், ஸோ உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட ஷேர் பண்ணி அதை எங்கிட்டேருந்து எப்படி நீங்கள் வந்து கற்றுக்கலாங்கிற விஷயமும் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க. என்னோடய வியூவர்ஸ்ன்னு சொல்கிறத விட லைக் இதுக்கப்புறம் வர டீனேஜர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி வரணும், இவங்களை பார்த்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொரு டீனேஜர்ஸ்க்கு இருக்கும், கண்டிப்பாக லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறேன்னா, நான் சொன்ன மாதிரி தான் சின்ன சின்ன விஷயத்தில் சொல்கிறதுனா யூனிக்காக பண்ணுங்கள், யாரையும் பார்த்து வந்து கம்பேர் பண்ணாதீங்க, உங்களை பயப்பட விஷயம் ஒன்றும் நடக்காது. அண்ட் நிறைய பேர் வந்து ஒரு மோட்டோவோடு இருக்க மாட்டாங்க. லைக் மாடலிங் வந்தால் எது வரைக்கும் உங்களோட ஃபோக்கஸை வந்து கடைசி வரைக்கும் அந்த டெஸ்டினேஷன் எங்கெங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் மாடலாக வந்து இதில் பயணிக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்டேஜில் போகணும், இல்லை நீங்கள் ஆக்டிங் போகிறதா இருந்தால் இந்த மாடலிங் எப்படி நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் மாடலிங் ஆக்டிங்கிறது ஒன்றா நினச்சிட்டு இருக்காங்க, ரெண்டுமே தப்பு. நீ மாடலிங்கில் மாடலாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம், பட் ஆக்டிங் நீ போனீங்கன்னா அங்கே ஒன்றை வந்து கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. ஆக்டிங்கில் நீ வந்து பெரிய ஆளாக அந்த டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் ஆக்டிங்கில் தனித்துவமாக வர முடியும். மாடலிங்கிறது ஒரு சின்ன ஒரு நீடில் தான், அந்த நீடில் வந்து வச்சுக்கிட்டு எப்படி அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறது தான் அந்த ஆக்டிங் விஷயம். பிகாஸ் ஆக்டிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் ரெண்டுலேயுமே சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஆக்டிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. 99.9% வந்துட்டு சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. அதில் இன்னும் பாலிடிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கவங்க மட்டும்தான் அதில் ரீச் ஆக முடியும். உங்களோட டைமாக இருக்கட்டும், உங்களோட வீட்டில் இருக்கிற கஷ்டமாக இருக்கட்டும், அதை ஓவர் கம் பண்ணி நீங்கள் அதில் போகணும்னு ஜம்ப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஏர்னிங்கோட உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரோட மனசும் கஷ்டப்படுத்தாமல் ஃபோர்ஸ் பண்ணாமல் உனக்கு பிடிச்ச விஷயம் வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். ஏன்னா மற்றவங்கள கஷ்டப்படுத்தி அந்த விஷயத்தை நீ போய் ஜம்ப் பண்ணினா அது உனக்கு பலன் கிடைக்காது.
ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூனிக்காக பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் லைக் பலன் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு ஏதோ டவுட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஓப்பனாக கேட்கணும்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் அவைலபிளாக இருப்பேன் எப்பயுமே. ஸோ ஓப்பனாக இந்த சென்ஸ் லைக் எப்படி கேட்குறது தயக்கங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஷாப்பில் கிடைக்காது. ஸோ நீங்கள் டேரெக்டாக கூட கேளுங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். அந்த இடத்துல பாலிடிக்ஸோ இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை ஏதோ ப்ராப்ளமோ என்ன வேணால் வரும்னு நினச்சி பயப்படாதீங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் ரியல் டைமில் இதான் நடக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காமல் ஜஸ்ட் உங்களோட ஷோ ஆஃபுக்காகவும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்காகவும் டேரெக்டாக இங்கே போய் மாட்டிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப தேங்க்யூ தீபக். மேலும் இது மாதிரி உங்களோட மாடலிங் கரியர் ஆகட்டும், ஆக்டிங் கரியர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பிக் சக்ஸஸ் ஆக எங்களோட பெஸ்ட் விஷஸை சொல்லிக்கிறோம். நன்றி. சைனிங் ஆஃப் எவ்ரிடே வைப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.